வணக்கம் நண்பர்களே. ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா ரியத்துலேருந்துங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவன் கடவுளை வேண்டிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கேன். ஒரு வீடியோ கூட நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த மவுத்தா நாட்டிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டோன்னு சொல்லி இப்போ திரும்ப என்ட்ரி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய முதல் டியூட்டி. நான் இருக்கக்கூடிய பிளேஸுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிட் 32 வரும் அப்படின்னு சொல்லலாம். 32 வழியாகவும் உள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா 28 லாஸ்ட்டில் மெட்ரோ ஸ்டேஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த வழியாக வந்தாலும் 32க்குள்ளே ரீச் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு 2 ரூட்டு இருக்குது. அந்த லைனில் தான் இருக்கிறேன். பல இடத்துக்கு கிடையாது. இது புது இடம், புது விசாவுக்கு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி என்னோடய முதல் டியூட்டின்னு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கல, நான் நினைக்கல எந்த இடத்துக்கு வருவோன்னு நான் எதிர்பார்க்காம இப்போ அதே இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் எந்த இடத்துக்குள்ள நான் கார் ஓட்டிக்கிருந்தேனோ, பல இடத்துல ஓட்டிக்கிருந்தேனோ அதே இடத்துக்கு தான் டியூட்டிக்கு வந்திருக்கேன். இவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த இடத்துக்கு தான் டியூட்டிக்கு வந்திருக்கேன். எக்ஸாக்டாக பார்த்து நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி டிஸ்கவுண்ட் பார்த்தீங்களா, எக்ஸிட் 26 ஃபேமிலி டிஸ்கவுண்ட்டு. அந்த ரூட்டில் நேராக வந்தோன்னா ஃபஸ்ட்டு கேமரா சிக்னல், அடுத்து ஒரு கேமரா சிக்னலு, அதுக்கடுத்து அந்த கேமரா சிக்னலை தாண்டி ஒரு 400 மீட்டரில் 600 மீட்டரில் லெஃப்ட் எம்என் எடுப்போம். எம்என் எடுத்தால் உள்ளேக்கு ஹாஸ்பிட்டல் வருது. அந்த இடத்துல தான் இருக்கேன். இனிமேல் நம்ம ஒரு ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி என்னுடைய முதல் டியூட்டி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைம் இவங்க சஃபர் போவாங்க. எங்கேயும் பார்த்திங்கன்னா தமாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு நாட்டில் இருக்கும்போது என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி இருக்குது, சூழ்நிலை இருக்குது, என்னோடய டியூட்டி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நான் தமாம் போவேன். அங்கே உனக்கு தனி ரூம் இருக்குது, சாப்பாடெல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே நான் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்தாப்புல தங்கியிருக்கேன். யார் யார் என்னென்ன எப்படி விவரங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வேலை வாய்ப்பை பற்றி நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா நண்பா? செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கெலாம் 9 மணிக்கெலாம் நான் ரூமுக்கு வந்துட்டேன். 9 மணிக்கெலாம் ரூமுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட்டில் ரியாத் ஏர்போர்ட்டில் இறங்கும்போது எனக்கு டைம் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு ரியாத் ஏர்போர்ட்டில் இருந்தேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு குவைத்து, குவைத்து டு ரியாத், பெங்களூர் டு குவைத்து, குவைத்து டு ரியாத்து. பெங்களூரில் எனக்கு 6 மணி டேக் ஆஃப் ஃப்ளைட்டு, 6 மணிக்கு எனக்கு டேக் ஆஃப் ஃப்ளைட்டு. இங்கே குவைத்துக்கு பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன். குவைத்து டயத்துக்கு 8:30 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். திரும்ப எனக்கு 6 மணி நேரம் வெயிட்டிங்கு குவைத்தில். திரும்ப எனக்கு குவைத்து டயத்துக்கு 3:30 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டு டேக்அப் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 மணிக்கு டேக் ஆஃப். இங்கே 5:30 மணிக்கு ரியாத்தில் லேண்டிங் ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு லேண்டிங் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே முடிச்சுட்டு ஃபிங்கர் வைக்கிறது மற்ற எல்லாமே ஸ்கேன்லாம் பண்ணுறது எல்லாமே முடிச்சுட்டு நான் அவுட்ரு வரும்போது எனக்கு 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் டாக்ஸி பிடிச்சி தான் நான் இடத்துக்கு வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி என்னங்கிறது கண்டிப்பாக ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். என்னோடய டியூட்டி ஹாஸ்பிட்டல் டியூட்டி. பல இடத்துக்கு பக்கத்தில் தான் நான் வந்திருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம், நன்றி. இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் குரூசர் ஓல்டு மாடல் பார்த்தீங்களா, ஓல்டு மாடலு. அந்த காரில் லேண்ட் குரூசர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய்.